ஐயோ நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்ம கொஞ்சம் படிக்கணும். எப்படின்னா முன்னாடி வந்து மக்கள் அப்படியே போவாங்க, மீன் பிடிக்க போவாங்க, அவங்க இன்டர்நேஷனல் வாட்டர் போறாங்களா, அங்க இருந்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வி ஆர் மேக்கிங் ஒரு ஆப். அந்த ஆப்ல எப்படி வரும்னா சொந்த நம்ம சாதாரண லாங்குவேஜ்ல எங்க இருக்கிறாங்க, எங்க கிராஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல மீன் கிடைக்கும், இந்த மாதிரி உள்ள ஆப் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இது இந்தியா முழுக்க முழுக்க கொடுக்கறதுக்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது இந்திய இது ஐஎஸ்ஆர் மட்டும் செய்தா போதாது, சாதாரண இண்டஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நிறைய கொடுத்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இல்லை நீங்க பாருங்க, இந்த கூகுள் பண்ணி பாருங்க, பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். ஆனால் 100% கொடுக்கல. அது கொடுக்கணும்னா நிறைய அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். எளிய முறைன்னா நீங்க வந்து இப்போ இதை பார்த்தாலே தெரியும். தமிழ்லன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் தமிழ்ல வரும். நீங்க வந்து மெசேஜும் வரும், வாய்ஸ் மெசேஜும் வரும். நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஏன்னா 1 கிலோமீட்டர்ல வந்து இன்டர்நேஷனல் பார்டருக்கு அங்கே போகக்கூடாது, அது ஒரு மெசேஜ். 2வது வெதர் ரிலேட்டட் மெசேஜ் வரும், மழை பெய்யுமா புயல் வருதா அந்த மாதிரி மெசேஜ் வரும். 3வது வந்து எங்க நிறைய மீன் கிடைக்கும் அதுவும் வரும். ஏன்னா அந்த இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நம்மளுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாமெல்லாம் ஸ்கூலில் நம்மளுக்கு இங்கே தானே, எனக்கு சொந்த ஊர் மேலக்காட்டுப்பள்ளி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளந்துறையெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அப்போ எனக்கு கிளாஸ்மேட்டுக்கு பிரதர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீன் பிடிக்க போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வருவாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். சில டைமில் கிடைக்கும், சில டைமில் ஒன்றுமே கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ செயற்கைக்கோளை வச்சு நாங்கள் பார்த்து கண்டினியூஸாக டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம். 100% கவர் பண்ணலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா எங்கே மீனுக்கு இறை கிடைக்கும், எங்கே மீன் வருது, இதை பார்த்து அந்த டெம்பரேச்சர் படிக்கிறோம். ஏன்னா மீன் அங்கே போய் இந்த இதெல்லாம் இது பண்ணால் நிறைய டெம்பரேச்சர் கரெக்ட், ஒரு நல்ல கண்டிஷன் வேணும், அங்கே மீனுக்குள்ள இறை வேணும். இந்த 2ஐயும் சேட்டலைட் மூலம் ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு சொல்கிறோம். அப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்கிறது அந்த மீனோட துறை ஒரு சின்னதாட்டு நினைக்காதுங்க. அந்த துறையில இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்கே மீன் கிடைக்கணும் கரெக்டாக அவங்க போகலாம். 2வது நிறைய பெட்ரோல்லாம் செலவழிக்காண்டாம், பெட்ரோல் டீசல் செலவழிக்காண்டாம், கரெக்டாக இருக்கும். அதில் வரக்கூடிய லாபம் ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுக்கு தரக்கூடிய பட்ஜெட் கிட்டத்தட்ட அதில் பாதி தான். அப்போ அந்த துறையிலே அவ்வளோ வருமானம் வருது. இப்போ அதில் செய்யணும். பட் இன்னும் நிறைய செய்யலாம். ஆக்சுவலாக நிறைய சாதாரண மீனவர்கள் தான் போயிட்டு இருக்கு. இல்லை இது வர்றோம். நீங்கள் வந்து ஒன்று ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி எங்கெல்லாம் நாங்கள் ஸ்பாட் இருக்குது எங்கெல்லாம் சொல்கிறோம். சாதாரண மக்களுக்கு சரி, இந்திய விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹைடெக் இதை வந்து இந்த ஹையர் லெவல் சொசைட்டிகள் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு துறையாகும் சாதாரண மக்களுக்கு. ஆனால் என்ன 100% செய்யணும்னா அதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு வேணும், நிறைய வேணும், அது செய்யணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒன்லி டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். இப்போ ஐஎஸ்ஆர் பாத்தீங்கன்னா மொத்தம் 20,000 எம்ப்ளாயிஸ். இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம். அது எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒன்று வந்து மீனக்கு இது பண்றதுக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு ஏரியா நான் சொல்றேன், நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல அங்கங்கே இருக்கு. அது ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக அந்த பார்டர் கரெக்டாக இருக்குதா, யாராவது என்கரேஜ் பண்றாங்களா, இதெல்லாம் கூட படிக்கலாம். இது எல்லாம் சாதாரண மக்களுக்கு வந்து கொஞ்ச காலத்துக்கு எல்லாம் அவங்க கையிலே வரும். 2வது நேவிகேஷன் சிக்னல். இப்போ எல்லாம் ஜிபிஎஸ் அடுத்த நாட்டை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். நேவிகேஷன் சிக்னல் we are going to implement. ஆல்ரெடி நேவிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் அப்படின்னா சாதாரண மக்களுக்காக இருக்கும். இது வந்து இந்த பெரிய படித்தவங்களுக்கு அப்படி இல்லை, சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு இதாகும். இப்போ டெலிவிஷன் பிராட்காஸ்டிங் இது யாருக்கு? எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா எத்தனை பேர்ட்ட மொபைல் இருந்தது, இன்னைக்கு எல்லாம் அந்த கம்யூனிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி டிசாஸ்டர் மிட்டிகேஷன். டிசாஸ்டர்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த சுனாமி வரும்போது எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லேருந்து சுனாமிலாம் அங்கே இருந்து வேவ் வரும்போது அதையே படித்து இப்போ சுனாமியா இல்லை சாதாரணவோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. அதனால ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலை, மக்களுக்கு நிறையா சேவைகள் நடந்துச்சு. இப்போ நம்ம வந்து 1962 தான் நம்ம அந்த ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சு, அப்படிதானே நம்ம ஆரம்பிச்சு நம்ம நிலாவுக்கு வந்து சந்திரயான் 1 அனுப்பணும், சந்திரயான் 2 அனுப்பணும். எத்தனையோ நாடுகள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் நம்ம நாடு தான் முத அங்கே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எத்தனை பேர் போயிருக்காங்க, அவங்க பேரோட ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இட் இஸ் எ கிரேட் திங். அதே மாதிரி இப்போ நிலாவில் நாங்கள் சந்திரயான் 3 இறக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், சந்திரயான் போய் இறங்குனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு தெரியுமா? அங்கே வந்து மினரல்ஸ் இருக்கு, அயன், சிலிக்கன், கார்பன், மேங்கனீஸ், இப்படி நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதை 8 விதமான மினரல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த நிலநடுக்க மாதிரி அங்கே ஏதாவது இந்த செசிமிக் ஆக்டிவிட்டிக்காண்டி அதுக்கு ஒரு பேரோடு போட்டணும். அது எல்லாம் சுற்றி நடத்தல சில இடத்துல அதெல்லாம் இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிச்சிக்குவோம். ரெண்டாவது பூமியில் தட்பவெப்பநிலை எப்படி இருக்குது, இந்த டெம்பரேச்சர் தெர்மல் ப்ரொஃபைல். இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 65 டிகிரி சென்டிகிரேட், உள்ள ட்ரில் பண்ணி உள்ள போயாச்சுன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் டெம்பரேச்சர் மாறுது. அதை கண்டுபிடிச்சிருக்கோம். எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இதை கண்டுபிடிச்சு நாங்கள் வந்து இந்த ஹை லெவலில் எல்லாம் டேட்டா காமனாக போட்டாச்சு. இப்போ வந்து என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரைம் மினிஸ்டர்ட்டையும் பேசியிருக்கோம். சாதாரண மக்களுக்கு, கிராமப்புறத்து மக்களுக்கு இதெல்லாம் போய் அடையணும். அதே மாதிரி இப்போ சூரியனை படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஜனவரி 6ஆம் தேதி டேட்டா ரிலீஸ் பண்ணி அந்த சூரியன் பார்க்கணும். அந்த ஃபோட்டோவில் வீடியோ பார்க்கணும். இந்த சூரியனில் என்ன மாதிரி இந்த மாச இயக்கம்லாம் நடக்கும். இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு, ஈவன் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால இந்திய விண்வெளித்துறை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா மழை வருதா வரலையா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா. இன்னைக்கு அப்படி கிடையாது. வி ஆர் சப்போர்ட்டிங் லாட் ஆஃப் வே. அது மாதிரி நிறைய துறைகள் முன்னுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்வேல ஒரு ஆடு இந்த டெல்லியிலேருந்து ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை ரிசீவ் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் வந்திருக்கும். எப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நீ அங்கே போனே பிறகு தான் தெரியும் 8 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வருதா 10 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வருதா. நீ இப்போ வி ஆர் கனெக்டிங் கிட்டத்தட்ட 8100 ட்ரெயினை ரியல் டைமில் வி ஆர் கனெக்டட். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் எல்லாம் எங்கே வந்துருக்கீங்கலாம் தெரியும். பட் எல்லா ட்ரெயினையும் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி போட்டு எங்கெல்லாம் இருக்குது அதை மானிட்டரிங். அதே மாதிரி நம்ம இந்த ஆட்டோமொபைல் போகிறது ஆல் 100% வெஹிக்கிள் டு ட்ராக். இப்போ ஒரு வெஹிக்கிள் போகணும்னா என்ன நடக்குது எல்லாம் தெரியணும் இல்லையா, ஃபார் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. இப்படி எல்லா துறையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அது இந்திய விண்வெளித்துறை நீங்கள் இந்த பார்க்குறது நாங்கள் ராக்கெட் டெஸ்டிங் அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இருக்கும். இந்த மாதிரி பயன்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், டெலிவிஷன், இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி இந்த வெதர் ஸ்டடீஸை பண்ணி சொல்கிறது, மழை வருதா இல்லையான்னு சொல்கிறது, டிசாஸ்டரை ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்குள்ள ஆக்ஷன் எடுக்கிறது. நீங்கள் அதனால் எங்களை கிரிட்டிசைஸும் பண்ணலாம். எல்லாம் 100% பண்ணீங்கன்னா அது நம்ம எல்லாருமே இன்னும் 100% பண்ணணும். பட் இந்தியா என்ன